ஜெபம். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஒரு புதிய ஆண்டு துவக்க நாளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, இந்த வசனத்தை கேட்கின்ற யாவருக்கும் இந்த ஆசீர்வாதம் பலிக்கும்படி கிருபை செய்தருளும். என் வாயிலிருந்து உடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு நிறைவாக இருக்கட்டும். ஆசீர்வதித்தரும். ஆசீர்வாதம் என்றால் அது மகா மேன்மை உள்ளது. அதை உடைய பிள்ளைகள் அனுபவிக்க கிருபை செய்யும். என்னை ஒப்பு கொடுக்கின்றேன். உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இன்னைக்கு ஜனவரி மாதம் 2026 1ஆவது தேதியில் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் விரும்பி ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். நீங்கள் ஆசீர்வாதம்னா என்ன, அது எப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். என்னையும் ஆசீர்வதிங்களேன் அப்படின்னு சொல்லி பெரிய சின்னவங்க பெரியவங்ககிட்ட பிளஸ்ஸிங் கேட்பாங்க. அது என்ன அப்படின்னா ஆசீர்வாதம். சரி, நான் அந்த எண்ணாகமத்தில் தேவன் எப்படி ஆசீர்வதிக்கணும் தன்னுடைய மக்களை, நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு மோசேட்ட சொல்கிறாரு. அதில் சில வசனங்கள், சில நிமிடங்கள் தான். நீங்கள் இவங்க என்னதை சொல்ல போகிறாங்க, வயசானவங்க என்னத்தையாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் தட்டி விட்றாதுங்க. கொஞ்சம் நீங்கள் கேளுங்க. இந்த வருஷத்தில் இந்த 1ஆவது தேதியில் உங்களுக்கு இந்த வசனம் கண்டிப்பாக உங்களுக்கு பலிக்கும். எண்ணாகமம் 6ஆவது அதிகாரத்தில் நான் உங்களுக்கு வாசிக்க சொல்கிற வசனம் என்ன அப்படின்னா, எண்ணாகமம் 6 அதிகாரம் 24வது வசனம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அப்போ ஆசீர்வாதமும் ஒரு பக்கம் வருது. அடுத்து காக்கு கடவர் அப்படின்னா பாதுகாப்பு. இப்போ நீங்கள் ஒரு பெரிய வீடு, அரண்மனை வீடு கட்டுறீங்க. எத்தனை நிலம் விட்டு, எத்தனை வாசல், எத்தனை கதவு, எத்தனை கேட்டு, எத்தனை கொண்டி, எத்தனை பூட்டு, எத்தனை சாவி. கேட்டுக்கு ஒன்று, தலைவாசலுக்கு ஒன்று, அப்புறம் ஒரு கேட்டு, எல்லா ரூமுக்கும் எத்தனை கதவு கொண்டி வச்சிருக்கோம். அதான் காவல். அப்படி போல இன்றைக்கு தேவன் சொல்கிறாரு நம்ம பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவும் செய்வேன், உன்னை நான் காப்பாற்றவும் செய்வேன், உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மோசேட்ட சொல்கிறார். நான் உங்களுக்கு அடுத்த வசனத்தை சொல்கிறேன். அது என்னாகுமோ 24வது அதிகாரம் 24வது வசனம். இப்போ 25வது வசனத்தை வாசிப்போம். என்னாகுமோ 6:25. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. சில பேர் நம்ம முகம் பிடிக்கல, நல்லா இருக்கு, உங்க முகத்தை பாரு, வயசாயிட்டு சுருக்குடுந்துட்டு, என்ன நீங்கள் கருப்பாக இருக்கீங்க, அங்கங்கே பருவாக இருக்குது, பெரிய முகமாக இருக்குது, சின்ன முகமாக இருக்குது, மூக்கு சரியில்லை, அப்படிலாம் பலவிதமான காரியங்களையும் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி தேவன் சொல்கிறாரு, என் முகத்தினுடைய அந்த பிரகாசத்தை உன்மேல் வீச செய்வேன் அப்படிங்கிறார். அவர் பிரகாசம் உள்ளவர் தேவன். அந்த பிரகாசத்தை நம்ம மேலே வீச செய்யும்போது நம்ம முகம் அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்கும். மற்றவங்கள் பார்க்கும்போது நம்மை பார்த்து ஆச்சரியப்படிய அளவுக்கு ஒரு பெரிய பிரைட், அப்படியே ஒரு அழகாக ஜொலிக்கக்கூடிய கர்த்தருடைய பிரசன்ஸை நம்ம கொண்டு நம்மை நிரப்புவேன் என்று இந்த 1ஆவது தேதி 25வது வருடம் 1ஆவது மாதத்தில் இந்த வசனத்தை கேட்கின்ற உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதே இதில் பாருங்க, முகத்தை பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கிருபை அப்படின்னா என்ன தெரியுமா? கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நீ வாங்கிக்கிட்டே இரு. என்னுடைய தயவு உனக்கு இருக்கு. நீ உன்னுடைய முயற்சிலாம் ஒன்றும் இல்லை மகளே, உன்னுடைய முயற்சிலாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது. குறுக்கு வழி, நெடுக்கு வழி, மறைமுகமான வழி அப்படிலாம் தேடாதீங்க. தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் தான். அவர் சொல்றாரு, நான் உன் மேல கிருபையாக இருந்தேன்னா ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீ வேற தேவையில்லாத குறுக்கு வழியில எந்த இன்பத்தையும், எந்த குறுக்கு வழியில ஆசீர்வாதங்களையும் நீங்கள் தேடாதீர்கள். தேவன் பார்த்து கொண்டே இருக்கின்றார்.
அவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவராக இருந்து நமக்கு அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அருமையானவர்களே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லுகிறது, கர்த்தர் கிருபையால் இருக்க கடவர். நம்மளை பார்த்து சொல்றாரு, முதல் ஆசீர்வாதம் உன்னை ஆசீர்வதிப்பேன், இரண்டாவது உன்னை காத்துக்கொள்வேன், மூன்றாவது என்னுடைய முகத்தை உன்னில் பிரசன்னமாக்குவேன், நாலாவது உன் மேல கிருபையாய் இருப்பேன். இன்னைக்கு ஒரு தைரியம் கொள்ளுங்க, கர்த்தர் என் மேல கிருபையா இருப்பார், தேவன் என் மேல கிருபையா இருப்பார், என்னுடைய என் குடும்பம், என் பிள்ளைங்க, எதிர்காலம் எல்லாவற்றிலும் தேவன் கிருபையாய் இருப்பார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உறுதியாக நம்புங்கள், ஜெபியுங்கள், நன்மை கிடைக்கும். அடுத்த வசனம் அந்த என்னாகுமோ 6 அதிகாரத்துல 26வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி, இப்ப என்ன சொல்றாருன்னா, அப்படியே என் முகத்தை கொண்டு உன் முகத்துல ஒட்டிடுறேன், என்ன முத பிரகாசிக்க பண்றாரு, டார்ச் அடிக்கும். அதே மாதிரி திருப்பி என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரசன்னமா ஆக்கிடுறப்பா. எதுக்கு போட்டுக்கிட்டு பாவத்தினால சாபத்தினால நீ கட்டப்பட்டு இருக்க வேண்டாம். இன்னைக்கு உங்களுடைய சாபம் தொலைகிறது. இந்த 1ஆவது தேதியில, இந்த 26வது ஆண்டுல பாவம், சாபம், உன்னுடைய கட்டுகள், பாவக்கட்டு, பாதாளக்கட்டு, சாபக்கட்டு, மரணக்கட்டு, முற்பிதாக்களுடைய சாபங்கள் எல்லாம் இந்த நாளிலே மறைந்து போகிறது அப்படின்ட்டு இந்த வசனத்திலே தேவன் சொல்கின்றார். என்ன சொல்றாரு? பிரசன்னமாக்கி, தேவன் முகத்தை நம்ம முகத்தோட ஒட்டி வச்சு பிரசன்னமாக்கி. ஆமென். விசுவாசிங்க, நம்புங்க, ஜெபியுங்க, நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கு, உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். சமாதானம் கட்டளையிட கடவர். சமாதானம் தேவன் தான் தரணும், யாருமே தர முடியாது. தேவன் சொல்றார், என்னிடத்தில் உள்ள சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன், ஒருவன் அதை உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். அப்போ சமாதானத்தை கட்டளை இடுவேன், ஆர்டர். நீ சமாதானமா இரு, உன் ஆயுசு வரைக்கும் உனக்கு சமாதானம் தான், எந்த பிரச்சனையும் வராது, பயப்படாத, கலங்காத. கர்த்தர் சொல்கிறார், சமாதானமாயிரு, நெஞ்சுமையும் சமாதானமாயிரு, மைண்ட்லையும் சமாதானமாயிரு, ஃப்ரீயாரு, பேசப்பட கொடுத்துரு, நம்பு, ஜெபம் பண்ணு, நல்லதே நடக்கும். சரியா? நல்லதே நடக்கும். அடுத்த வசனத்தை வாசிப்போம். என்னாகுமா 6 அதிகாரம் 27. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லு என்றார். அல்லேலூயா. நீ இந்த வசனத்தெல்லாம் சொல்லுப்பா. மோசேல சொல்றாரு தேவன், தேவன் வசனத்தான் சொல்றாரு. என்னெல்லாம் சொல்றாரு? நீ ஆசீர்வதிப்பார், என்னை காத்துக்கொள்ளுவார், என்னுடைய முகத்தை உண்மையை பிரகாசிக்க பண்ணுவார், தம்முடைய நம்மை கிருபையாய் இருப்பார், கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்குவார், நமக்கு சமாதானம் தருவார். இப்படி நீ இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லும் போது நான் அவங்களை ஆசீர்வதிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வசனத்தை மோசே சொன்ன அதே காரியத்தை இன்றைக்கு தேவனுடைய பெரிதான கிருபையினால பாவியாகிய நான், அவருடைய ஊழியக்கார பிள்ளையாகிய நான், தேவ வசனத்தை இன்றைக்கு இதை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொரு மேலும் இந்த வசனத்தை சொல்லுகின்றேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், சமாதானத்தை கட்டளையிடுவார், முகத்தை பிரசன்னமாக்குவார், கடன், துன்பங்கள், தொல்லைகள், எல்லா காரியங்களும், துக்கங்கள் எல்லாம் மாறி சந்தோஷமாய் போயிடுற இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாகி இருக்கும். ஊற்று தண்ணீரே, தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னே கர்த்தரே, ஆசீர்வதியும் என்னே கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்கள்
ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. Happy New Year. God bless you. ஆசீர்வாதங்கள் பொங்கி 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 வரும். ஆமென். God bless you.